கைஸ் அப்சர்வேட்டர்லேருந்து நேராக கட்லிஸ்டாக் வந்துட்டோம். கட்லிஸ்டாக் வந்தால் நம்ம 1 நம்பர்கிட்ட ஃபுட் பிரிண்ட் காமிக்கும். ஃபுட் பிரிண்ட் காமிச்சோன்னா நானும் ரஷ் பண்ணலான்னு பார்ப்பேன். அதுக்குள்ளே நம்ம 1 நம்பர் டவுன் ஆயிடுவார். உள்ளே பார்த்தா ஒரு எனிமி இருப்பார். எனிமி இருக்கவும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில் பார்த்தா நம்ம டீமெண்ட்டையும் முடிச்சிடுவாங்க. டீமெண்ட்டை முடிச்சோன்னே நானும் அந்த குணாயை தூக்கி உள்ளே போட்டுருவேன். உள்ளே போட்டு சரி போய் ரிவே பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு MP40 ஸ்விட்ச் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் உடனே ஃபஸ்ட்டு டீமேட்டை தூக்கி விட்றான் அப்படின்னு நினச்சி தூக்கி விட்டு உடனே போனால் உடனே இப்போ அவர் சொல்லுவார் உடனே பேனல் யூஸ் வரும்பார். எனக்கு பார்த்தா அப்படி தெரில. ஆனால் ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூமை பார்த்தா பேனல் யூஸ் மாதிரி தான் இருந்துச்சு. சரி அவர் அடித்து டவுன் வச்சுருவேன். டவுன் வச்சோன்னா நமக்கு டவுன் வச்சுட்டு அவர் கில் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா மேலே நமக்கு டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. டேமேஜ் கொடுத்தா 2 HP தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா SVD ஒய் வச்சிருப்பான்ட்டுக்கு அதில் குளோவாலே ஒடிச்சு அடிச்சு விட்டான். அடிச்சு விட்டோன்னா நம்ம என்ன பண்ணு தெரியுமா, நம்ம டீமெட் எங்கேனே இறக்க சொல்லிட்டோம். இறங்கி நம்மளை தூக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு இறங்க சொல்லிட்டோம். இறங்கி அவரும் தூக்கி விட்டுருவார். தூக்கி விட்டோன்னே அந்த எனிமி வந்து ஒருத்தர் கிரெனேடு போட ஆரம்பிச்சிருவான். கிரெனேடு போட்டோன்னா ஸ்டில் கிரெனேடு வந்துடும். கிரெனேடு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் வாழை அங்கிட்டு போட்டுருவோம். சரி குணாயை தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மெடிக்கல் சுற்றிட்டு இருப்பேன். சரி ஜோன் வேறு ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது சரி 3 நம்பரு டெத் ஆகிட்டார். சரி அவரை தூக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜீப் எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இங்கே வந்திருப்பேன். வந்தோடனே சரி நம்ம டீமெண்ட்டை 2ஆம் நம்பரை தூக்கி விட்டலாம். தூக்கி விட்டு அவர் வேற எங்கேயோ இறங்கி நம்ம டீமை காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினச்சோம். நான் கடைசியில் நடந்தது வேறு. சரி நம்ம 1ஆம் நம்பரை ஃபுட் பிரிண்ட் காமிக்கிறது பார்த்தா இங்கே ஒருத்தர் நேராக ஓடிடுவேன். அவனுக்கு ஃபுல் டேமேஜ் அடிச்சிடுவேன். அடித்தோன்னே சரி வாலெல்லாம் பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி அடிப்பேன். அப்பையும் பார்த்தா 18 தான் போச்சு. நம்மளுக்கு மேலேருந்து ஃபுல்லாக ஒருத்தன், அதாவது பேக்கப்பாக ஒருத்தர் இருக்கிறான். SVD ஒய்யை வச்சு அடிச்சிட்டான். அடித்தோடனே நம்ம 1ஆம் நம்பரு காலி. 1ஆம் நம்பர் காலி ஆனோடனே சரி நம்ம அவனுக்கு டேமேஜ் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் MP40 அடித்து அவனுக்கு ஏதோ ஒரு நெட்பக்கா என்ன இதுன்னே எனக்கு புரியல. ஃபுல்லாக நான் அங்கிட்ட ரஷ் பண்ணி வந்துட்டேன். அவனுக்கு நெட்பக்கு தான். சரி அந்த இதை முடிச்சுட்டு சரி இங்கே வந்து பார்த்தா இவர் 3ஆம் நம்பர் இங்கே வந்துட்டார். ஆஹா முடிஞ்சிரா டீமு அப்படின்னு நினச்சேங்க. சரி அதை தூக்கிடுவார்னு பார்த்தா அதுவும் வாய்ப்பில்லை. ஏதோ டார்கனை வச்சு மேலெல்லாம் அடிக்கிறாரு. ஏதோ போயா இதெல்லாம் தூக்கி குத்துறாரு. சரி வச்சுருக்கிறது கொஞ்சம் HP. இப்போ தான் இறங்கியிருக்காப்புல. லாங்கு போனாலே போட்டுருவான் அங்கேருந்து. கடைசியில் பார்த்தா SVD ஒய் வந்து அடிச்சிட்டாங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா.